ஹாய் 10th மாணவ மாணவிகளே, நீங்க இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலையா? ஸோ கவலை விடுங்க, நீங்க படிக்கவே வேணாம், புக்கே தொட வேணாம். ஆனா இங்கிலீஷ் எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணிடலாம். எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஸோ அதுக்கு நான் சம் ட்ரிக்ஸ் சொல்றேன். ஸோ இந்த வீடியோ கண்டினியூஸா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புது சேனல் டிஎன் கல்வி சாம்பியன். ஸோ இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஓகே, 10th இங்கிலீஷ் எப்படி படிக்காமலே பாஸ் பண்றது? ஸோ படிக்காமலே நீங்கள் 42 மார்க் ஈஸியாக வாங்கலாம். எப்படி அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் தெரியும், கொஸ்டினை ரீட் பண்ண தெரிஞ்சால் போதும், அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 1 to 14 ஒன் வேர்ட்ஸ். அந்த ஒன் வேர்ட்ஸில் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு ஆப்ஷன் நீங்கள் எழுத போறீங்க. கண்டிப்பாக ஒரு 5ஆவது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் படிக்கணும் தேவையில்லை, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதில் ஒரு 5 மார்க் கிடைச்சிரும். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் நம்பர் 19 22 வரைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 போயம் லைன் கொடுத்துருப்பாங்க. அதில் கீழே 2 கொஸ்டின் கேட்டுருக்கோம். நீங்கள் 3 எழுதணும். ஸோ டோட்டலாக 6 மார்க். அந்த 2 கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் பார்த்தீங்கன்னா அந்த போயம் லைன்லேயே இருக்கும் ஒரு சில கொஸ்டின்ஸுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு 2 கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ அதுக்கு ஒரு 2 மார்க். இப்போ 5 + 2 7 மார்க்ஸ். அடுத்து கிராமர் பார்ட் பார்த்தீங்கன்னா வாய்ஸ், ஸ்பீச், பங்க்சுவேஷன், ரீஅரேஞ்ச். இந்த 4ல் ஏதாச்சும் 3 தான் எழுத போறீங்க. இப்போ வாய்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ள சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாகவும் ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாகவும் மாற்றி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கே 1 மார்க் கொடுத்துருவாங்க. அப்போ அதில் 1 மார்க் கிடைச்சிடும். அடுத்த ஸ்பீச்சில் செட் டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை எடுத்துட்டு டோல்டுன்னு போடணும். இல்லை கொஸ்டின் மார்க் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு போல ஆஸ்க் அப்படின்னு போடணும். இல்லை ப்ளீஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ரெக்வெஸ்ட்னு போடணும். ஸோ அந்த மாதிரி போடணும். அதுக்கப்புறம் இந்த கமா கொட்டேஷன் இடையில கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் எடுத்துடணும். ஸோ அந்த மாதிரி எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு 1 மார்க் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் பங்க்சுவேஷன். ஸோ பங்க்சுவேஷன்னா ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. அதில் நேம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ல எழுதுங்க. அடுத்து அதே போல் கொஸ்டின் கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொஸ்டின் மார்க் போடுங்க, கமா போடுங்க. ஸோ அந்த மாதிரி எழுதுறது தான் பங்க்சுவேஷன். சப்போஸ் உங்களுக்கு இது தெரியல அப்படின்னா ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ். வேர்ட்ஸ் மாற்றி கொடுத்துருப்பாங்க, அதை அரேஞ்ச் பண்ணி கரெக்டான சென்டென்ஸாக எழுதணும். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அரேஞ்ச் பண்ணால் போதும், அதுக்கு ஒரு 1 மார்க் கிடைச்சிடும். அப்போ இதில் கண்டிப்பாக ஒரு 3 மார்க் கிடைச்சிடும். அப்போ டோட்டலாக 10 மார்க்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து ரோட் மேப் எல்லாருக்குமே தெரியும். ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஸோ கோ ஸ்ட்ரைட், டர்ன் லெஃப்ட், டர்ன் ரைட், இந்த மாதிரி தான் எழுத போறீங்க. அதுக்கு 2 மார்க் கிடைச்சிடும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 35 ரைமிங் வேர்ட்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ். ஸோ ஒரு போயம் லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த போயம் லைனில் உள்ள ரைமிங் வேர்ட்ஸும் ஸ்கீம் எடுத்து எழுதணும். இது எல்லாருக்குமே தெரியும், இது படிக்கவே தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கு ஒரு 2 மார்க். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 14 மார்க்ஸ் வந்துச்சு. அப்போ இதுக்கே உங்களுக்கு 14 மார்க்ஸ் கிடைச்சிருச்சு. அடுத்து இந்த பக்கம் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 38 பேரா கொஸ்டின். அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் அந்த பேரால இருக்கும். ரீட் பண்ணி அதை அப்படியே பார்த்து எழுத போறீங்க. அப்ப அதுக்கு ஒரு 5 மார்க். அடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஹிண்ட்ஸ் மார்க் கொடுத்துருப்பாங்க. ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டுக்கோங்க, ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க, உள்ள டயக்ராம் வரைஞ்சுக்கோங்க, கீழே அட்ரஸ் எழுதிருங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக்கா நீங்க எழுதினா போதும், கண்டிப்பா அதுக்கு ஒரு 5 மார்க் கிடைச்சிரும். அடுத்து ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க, அதை பத்தி ஒரு 5 லைன் எழுதணும். ஸோ அது ஜென்ரலாக நீங்கள் படிச்சிருப்பீங்க, இல்லை ஜென்ரலாக உங்களுக்கு தெரியும். சிம்பிளாக எழுதினாவே போதும். ஒரு 5ல் நீங்கள் ஒரு 3 சென்டென்ஸாக ரைட்டாக எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அதுக்கு ஒரு 3 மார்க். அடுத்து நோட்ஸ் ஆர் சம்மரி. நோட்ஸ் உங்களுக்கு தெரியும், நோட்ஸ் மாதிரி எழுதணும். இல்லை சம்மரி அப்படிங்கிற பொழுது ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி போட்டு எழுதுவோம். அது லாஸ்ட்ல அந்த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதணும். அந்த ரஃப் காப்பி நீங்கள் அடிச்சிடணும். ஸோ அந்த மாதிரி பேசிக்காக எழுதுனா போதும், 3 மார்க் கிடைச்சிடும். அதுக்கடுத்து 46 கொஸ்டின் நம்பர் 46 பார்த்தீங்கன்னா ஹிண்ட்ஸ் டெவலப்பிங். ஸோ ஹிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எஸ்ஆர் நமக்கு சப்ளிமெண்ட் படிச்சு எழுதணும். அவங்களுக்கு நீங்கள் படிக்கலன்னா பரவாயில்ல, அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. அந்த ஹிண்ட்ஸ் எல்லாம் சும்மா அப்படியே ஜாயின் பண்ணி ஒரு சென்டென்ஸ் எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு கீழே மார்க் எழுத போறீங்க. ஸோ இது ஒரு பேசிக் தான். ஸோ அந்த மாதிரி பேசிக்காக எழுதினா கூட இது ஒரு 4 மார்க் கிடைச்சிடும். சப்போஸ் 4 மார்க் போடலைனாலும் ஒரு 2 மார்க்காவது கண்டிப்பாக போட்டுருவாங்க. அதுக்கடுத்து பேராகிராஃப் கொஸ்டின்ஸ். ஸோ இது அதே போல தான் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. கீழே 4 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். அப்போ பார்த்தீங்கன்னா 8 மார்க்ஸ் வந்துருச்சு இல்லையா? அப்போ அந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் பேராவிலே இருக்கும். அப்போ ஈஸியாக 8 மார்க் வாங்கிடலாம். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 42 மார்க் வருது. இதில் ஒரு 2 மார்க் போனாலும் உங்களுக்கு 40 மார்க் வந்துடும் ஷுவரா. ஸோ பாருங்க, இதில் நீங்கள் எதுவுமே படிக்க தேவையில்லை. ஸோ கொஸ்டினை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரீட் பண்ணி உங்களுக்கு எழுத தெரிஞ்சா போதும், ஈஸியாக 40 மார்க் வாங்கிடலாம். ஓகேவா மாணவர்களே? இப்போ எல்லாமே சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஒன்லி ஃபார் ஸ்லோ லேர்னர்ஸ். டாப்பர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும், படித்து நல்ல மார்க் வாங்குங்க. Okay, all the best.